பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அப்பா அம்மாக்கிட்ட உரிமையாக என்ன பண்ணுறோம், நம்ம கேட்குவோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது செய்யுங்க, எனக்கு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம உரிமையாக என்ன பண்ணுவோம், கேட்குவோம். ஆமா இல்லையா? அப்புறம் நம்ம தேவனை கர்த்தர்கிட்ட நம்ம உரிமை நம்ம கேட்குறோமா? ஏதோ ஏனதான் நம்ம கேட்குறோமா? நம்ம உரிமையாக கேட்காதனால அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு கொடுக்குறதில்ல. ரொம்ப இல்லையா? உரிமையை நம்ம கேட்கணும் இல்லையா? நீ உரிமையாக விசுவாசத்தோடு அவர் நம்பிக்கை அவளை விசுவாசித்தாக்கா அவரே ஒன்று கேட்குவார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. பைபிளில் ஒருத்தது தேவனை கத்துறது, அவருக்கு அவர் ஒரு நினச்சாரு, அதுக்கு மேலே என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. பார்க்கலாமா? 1 Kings chapter 3 verse 9. சாலமோன் மக்களை வழிநடத்துறதுக்கு தேவனை கர்த்தர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாலமோன் என்ன கேட்டா தெரியுமா? நம்ம என்ன கேட்குவோம், எனக்கு அது வேணும் இது வேணும் தான் கேட்குவோம். ஆனால் சாலமோன் என்ன கேட்டா தெரியுமா? 1 Kings 3 9 படிங்கோ. 1 Kings 3 9 கவனமாக கேளுங்க. So I asked you to give me the wisdom to rule and judge them well, and to help me know the difference between right and wrong. Without such great wisdom, it would be impossible to rule this great nation. பார்த்தீங்களா என்ன கேட்டாது? இந்த ஜனத்தை வழிநடத்துறதுக்கு, ஜட்ஜ் பண்ணதுக்கு எனக்கு நல்லா ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா? ஆண்டவரே, இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், இந்த பிஸ்னஸ் நான் செய்ய போகிறேன், எனக்கு நல்ல ஞானத்தை நீ தாங்கும். உடனே நான் படிக்க போகிறேன், நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறேன், எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன அப்போ அது கேட்டுக்கோமா? சாலமோன் மக்களை ரூல் பண்ணுறதுக்கு தேவனை கர்த்தர் என்ன கேட்டாரு, எனக்கு ஞானத்தை தாங்கோ, இது இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வழி நடத்தணும், அதுக்கு எனக்கு நல்லா ஞானத்தை தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா ஞானத்தை? அவருக்கு லிஸ்ட்டு மட்டும் நம்ம கொடுத்துருவோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு மட்டும் கொடுப்போம். ஆனால் உரிமையாக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல. இந்த மாதிரி கேட்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாக்கா உங்களுக்கு இதுக்கு மேலே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், கொடுக்குவார். அதனால நீங்களும் என்ன பண்ணணும், எனக்கு அந்த படிக்கிறதுக்கு எனக்கு செய்ய புரிய மாட்டேங்குது அப்படின்னு போது அது கேட்கணும். அண்டது எனக்கு இது புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். பார்க்குற பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கேட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், ஞானத்தை வாங்கிக்கோங்க. ஆண்டவர் ஜெபத்தில் கேட்கணும், சாலமோன் கொடுத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சாலமோன் எப்படி ஆயிட்ட ஞானத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதில் விஸ்டம் கேட்டாரோ, அப்படி நான் படிக்கிறதுக்காக, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, எந்த வேலை இருந்தாலும் எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமா இல்லையா? கேட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வழியில் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவன் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.